இன்னும் வாங்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றான். மாட்டா வேற வழி இல்லாம வெளியில கிடக்கிற சேர் ஹேண்டில் நுனியில உட்கார்றா. அவகிட்ட பிளாங்க் மெடிக்கல் ஆபீசர் இதை தற்கொலை முடிவு பண்ண போறாங்க. ஆனா 48 மணி நேரம் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு இந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ண போறேன், நீ என்னோட சைடுல இருக்கணும்னு சொல்ல மாட்டா பதறி போய் ஏன் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த பிளாங்க் ஏன்னா உனக்கு தான் திராம்பியோட கொலையில எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்ல, ரெண்டாவது நீ தான் பாரபட்சம் இல்லாம இருப்பேன்னு சொல்லும்போது மாட்டாவுக்கு ஷாக் ஆகுது. அடுத்த நாள் காலையில அந்த வீடு ஃபுல்லா செக் பண்றாங்க. மாட்டாவும் கூடவே இருக்கா. ஒரு கட்டத்தில் டிடெக்டிவ் பிளாங்க்கும் மாட்டாவும் அந்த வீட்டை சுத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு நாய் அன்னைக்கு நைட் மாட்டா மேல ஏறும்போது உடஞ்சு கீழே விழுந்த பலகு துண்டை கவிட்டு வந்து மாட்டா கிட்டே கொடுக்குது. அதை பார்த்தோன்னா மாட்டாவுக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அங்க ஜன்னல் இருக்கிற திராம்பியோட அம்மாவை டிடெக்டிவ் பிளாங்க் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி நிக்கிற மாட்டா அந்த கட்டையை தூக்கி எரிஞ்சிடுறா. ஹார்லன் திராம்பி செத்ததுனால அவரோட சொத்துலாம் என்னாகும்னு ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள மொத்த ஃபேமிலியும் அந்த உயிரை படிக்கிறதுக்காக காத்திருக்காங்க. அப்ப திராம்பியோட பையன் வால்டர் அங்க இருக்கிற ரான்சம் பார்த்து அவரோட அடக்கத்துக்கு கூட நீ வரவே இல்லை, ஆனா உயிரை படிக்கும் போது மட்டும் சீக்கிரமா வந்திருக்குன்னு கேட்க ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சண்டை போட்டுக்க அதை பார்த்து டிடெக்டிவ் பிளாங்க் வெளியில வர, அவரை தொடர்ந்து மாட்டாவும் வெளியில வரா. இப்ப மறுபடியும் அந்த நாய் அந்த உடஞ்ச பலகையை கவிக்கிட்டு ஓடி வருது. ஆனா இந்த முறை அது நேரா ஓடி வந்து டிடெக்டிவ் பிளாங்க் கிட்ட அந்த பலகையை கொடுக்க அதை பார்த்து மாட்டா ஷாக் ஆகிறா. சும்மாவே நோண்டி நொங்கெடுக்கிற நம்ம பிளாங்க் இதை விடுவாரா? உடனே அது எங்க உடஞ்சிருக்குன்னு செக் பண்ணி அது உடஞ்ச இடத்துக்கு மேல இருக்கிற ஜன்னல் வழியா யாரோ வந்திருக்கணும்னு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. ஜன்னல் வழியா இருக்கிற கதவுக்கு பின்னாடி இருக்கிற கார்பெட்ல ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. ஐயோ மாட்டிக்க போறோன்ற பயத்துல மாட்டா பரிதாபமா அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கா. யாரோ இந்த வழியா வந்து திராம்பி ரூமுக்கு போயிருக்காங்கன்னு டிடெக்டிவ் பிளாங்க் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப வீட்டுக்குள்ள அந்த உயில படிக்கும் போது அந்த லாயர் ஹார்லன் சாகறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உயில மாத்தி எழுதிருக்காருன்னு சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த மாத்தி எழுதின உயில படிச்சா அங்கதான் ட்விஸ்ட். ஹார்லன் திராம்பி தன்னோட எல்லா சொத்தையும் மாட்டா பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது மாட்டாவுக்கே ஷாக்கா இருக்கு. மொத்த குடும்பமும் மாட்டாவை திட்டுறாங்க. அப்புறம் அவன் வெளியில போகும்போது அவ பின்னாடி ஓடி வர்றாங்க. ஆனா அதுக்குள்ள ரான்சம் அவளை பிக்கப் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். ரெஸ்டாரண்ட்ல ரான்சம்க்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிற மாட்டா பசியில பரபரன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ரான்சம் அவகிட்ட எனக்கு 3 விஷயம் தெரியும். ஒன்னு, எங்க தாத்தா தற்கொலை பண்ணிக்கல. ரெண்டாவது, நீ பொய் சொன்னா வாந்தி எடுத்துருவ. மூணாவது விஷயம், இப்ப நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, சோ உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். அவ வாந்தி எடுக்கிறதுக்கு வசதியா ஒரு பவுல் அவன் முன்னாடி வைக்கிறான். ஐயோ செம்மையா மாட்டிக்கிட்டோம்னு மாட்டா ஷாக் ஆகி அவனையே பாக்குறா. வேற வழி இல்லாம எல்லா உண்மையையும் அவங்க கிட்ட சொல்றா. எல்லா உண்மையும் தெரிஞ்சவன அந்த ரான்சம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நடந்தது எதையும் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா நீ சொத்துல எனக்கான பங்கை கொடுத்துருன்னு கேக்குறான். மாட்டா அதுக்கு ஒத்துக்கிறா. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படியாவது மாட்டா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அடுத்த நாள் மாட்டாவும் அவளோட அம்மாவும் பேசி இந்த சொத்துலாம் நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு பிரஸ் மீடியால அவங்க வீட்டுக்கு வராங்க. மாட்டா மெடிக்கல் பேக்ல இருக்கிற ஒரு கவர்ல ஒரு ரிப்போர்ட் ஷீட்ல ஐ நோ வாட் யூ டிட்னு, அதாவது நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காங்க. மாட்டா அது ரான்சம் கிட்ட சொல்லும்போது அவன் இது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட், அது மேல எழுதி வச்சு ஜெராக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த போதை மருந்து மார்பின் ஓவர் டோஸ் ஆனது தெரிஞ்சிருக்குமோன்னு 2 பேத்துக்கும் டவுட் வருது. இப்ப அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு மாட்டாவும் ரான்சமும் வராங்க. ஆனா அந்த பில்டிங் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. போலீஸ் கூட அந்த டிடெக்டிவ் பிளாங்க் அங்க இருக்காரு. அப்ப மாட்டாவுக்கு ஒரு இமெயில் வருது. அதுல